ஹலோ நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து மஸ்கட் போயிருந்தோம். அதாவது பிரெயின் காம்படிஷனுக்கோசரம் போயிருந்தோம். என்னுடைய 2 பசங்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எக்ஸிபிஷன் இருக்கனால நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து டாட்டாய்ஸ் பற்றி வச்சுருந்தாங்க. இது வந்து டாட்டாய்ஸ்க்கு இப்போ டாட்டாய்ஸோடைய அதுக்கு வந்து எதால ஆபத்துன்றனால அங்கே செப்பல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுமாதிரி குட்டி குட்டி அந்த முட்டையிலேருந்து வரும் பார்த்திங்களா, அந்த டாட்டாய்ஸு எல்லாமே இறந்தது தான். அதெல்லாம் வந்து ஒரிஜினல். இதெல்லாம் வந்து அதெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அதோடைய மண்டை ஓடுங்க பெருசு சின்னது அதுமாரி அடுக்கி வச்சுருந்தாங்க. அதோடைய ஓடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. தொட்டு பார்த்தோம் பாருங்கள், அவ்வளோ பெரிய மேலே அதோடைய மேலே அந்த இது இருக்குது, செல் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ பெருசு இருந்தது தெரியுங்களா. நல்லா அப்படியே தொட்டு பார்க்கும்போது பயங்கர அப்படியே சாஃப்ட், ஒரு மாதிரி வழவழன்னு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங் அது. அதே மாதிரியே அதோடைய முட்டை கூட கீழே வச்சுருந்தாங்க, பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்புறம் வந்து பெயிண்டிங் நம்ம யார் வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் டாட்டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் வாங்கி கையில் வச்சு பார்த்துட்டு, குழந்தைங்களும் கையில் வச்சு பார்த்துட்டு, ரொம்ப எவ்வளோ வந்து சின்னது தான் டாட்டாய்ஸ். அது ரொம்ப எவ்வளோ ஹெவியாக இருந்ததுன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது. இது வந்து இது எதெல்லாம் அதுக்கு வந்து ஆபத்து வருதுன்னுட்டு போர்டு போட்டிருந்தாங்க. அது எடுத்திருந்தேன். அதேமாதிரியே பாருங்கள், அங்கே இங்கே பெயிண்டிங் பண்ணுறது, அங்கே டாட்டாய்ஸ் நாங்கள்லாம் கையில் வாங்கி பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அவ்வளோ வெயிட்டுங்க அது. அப்புறம் அங்கே வந்து காஃபி கொடுத்தாங்க. அது ஃப்ரீ தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் வந்து மெக்காத்தோ வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, எத்தியோப்பியன் காஃபி. பட் அந்த காஃபிக்கும் இங்கேக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டு தான். பட் ஒரு ஆள் நிச்சயமாக அந்த ஒரு கப் குடிக்க முடியாது, 2 பேர் தான் குடிக்க முடியும். கொஞ்சம் கால்வாசி குடித்தாலே வந்து திகட்டி போயிடுது. அதுக்கப்புறமா இது வந்து மெக்காத்தோ அதுக்கப்புறம் கேப்பச்சினோ வாங்கினோம். அது ஹாட் சாக்லேட் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அங்கேருந்து வந்துட்டு புக்ஸ் இருந்தது. அப்புறம் சிபிஆர் எப்படி கொடுக்கறது நம்மன்னுட்டு அங்கே டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் கொஞ்சம் நேரம் எடுத்தேன். அவங்க ஸ்பீக் பண்ணது, ஆனால் நான் வந்து இதுலேருந்து போடலை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து எப்படி சிபிஆர் கொடுக்கறது, காயின் முழுங்கிட்டா அவங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பின்னாடி இருந்து அவங்க வந்து தட்டி காமிச்சாங்க. ஏன்னா மண்டை அவங்களுக்கு இருக்குது, அந்த மண்டையில் அடிக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சிபிஆர் காமிக்கிறது. மெயினாக இன்னொன்று என்ன, இது பக்கத்தில் வந்து ட்ரக்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து யூடியூப்பில் சொல்லலாமான்னு தெரியல, நான் ஆனால் எடுக்கலை. எல்லா விதமான ட்ரக்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. மெயினாக இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய கசகசாவும் அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு கசகசாவை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆச்சு. ஏன்னா இங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அது வந்து போதை பொருள்னிட்டு அந்த கசகசாவும் அங்கே வச்சுருந்தாங்க. நான் எடுக்கலான்னா, ஏன்னா வந்து அது ஏதாவது நம்ம காமிச்சோன்னா கஷ்டம். ஏன்னா அங்கேயும் போலீஸ்லாம் இருந்தாங்க, நம்ம பர்மிஷன் கேட்டு எடுக்கலாம். பட் நான் எடுக்கலை. அதுக்கப்புறமா அங்கே ஸ்விம்மிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் அங்கேயே ஃபோன் ஆஃப் பண்ணனால நான் வந்து அதெல்லாம் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து சிபிஆர் காமிக்கிறாங்க. உள்ள காயின் போனால் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம அந்த மண்டை படாமல் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்னுட்டு காலில் இதுமாரி வச்சு எடுக்கணும்னு, அதுமாரி அவங்களுக்கும் இது கொடுக்கணுன்னு